நேற்று ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் சூரசம்ஹாரம் பார்க்கறதுக்காக டிவியை போட்டு உட்காந்தாச்சு. ஆனால் நேற்று கொஞ்சம் லேட்டு போல 5:30 மணி பக்கம் ஆயிடுச்சு சூரசம்ஹாரம் விழா முடியறதுக்கு. நீங்களாம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் அப்படியே தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு சிலர் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு குளிக்க கூடாதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விரதத்துல எனக்கான கெட்டது எல்லாத்தையும் ஐயன் சம்ஹாரம் பண்ணதான் நினைச்சு தலை குளிச்சுட்டு வந்து வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் படிக்கிறதுக்காக கேசரி மட்டும் செஞ்சிருந்தேன். வழக்கமா தயிர் சாதம் தான் படைப்பேன். ஆனா இந்த தடவை ஸ்வீட் ஏதாவது பண்ணலாமேன்னு சிம்பிளா கேசரியோட மோர் மட்டும் வச்சு வழக்கம் போல ஐயனுடைய விக்கிரகத்துக்கு தயிர் அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணிருந்தேன். ஒரு சிலர் நேத்து பூஜை பண்ணி முடிச்சிட்டு விரதத்தை நிறைவு பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு நிறைவு பண்ணுவோம். அப்புறம் கையில கட்டியிருக்க காப்பை எப்ப கழட்டணும், தென் கழட்டி என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கே புதன்கிழமை காலையிலேயே கூட கழட்டிக்கலாம். தென் அவிழ்த்த காப்பை என்ன பண்றதுன்னா கால் மிதி படாத இடத்துல போடுறது நல்லது. மரத்துல கட்டலாம், ஆறு குளத்துல விட்டுடலாம், இல்லைன்னா பூஜை ரூம்ல சுவாமிக்கு வச்ச பழைய பூவெல்லாம் போடுவோம்ல, அதோட கூட சேர்த்து போட்டுடலாம். இந்த விரதத்தினுடைய பலன் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவண பவ. பை.